அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தின காணொளியில் முகல் காலம் மற்றும் பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்ட அவர்களுடைய ஆட்சி முறை மற்றும் அவர் காலத்தில் ஏற்பட்ட பல படையெடுப்புகளால் நமது சமுதாயத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள், அதன் விளைவால் ஏற்பட்ட சகி முறை, சிசுவதை கொலை மற்றும் பல விஷயங்களை எப்படி அதனுடைய அடிப்படை என்ன, அது ஏன் அப்படி உருவாகி என்பதை பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இப்போ நீங்கள் முகல் காலத்தினுடைய அந்த டைம்லைன் தான் பார்க்குறீங்க. ஸோ எப்படி முகல் 1526 பாபர் இப்ராஹிம் லோடி என்றவரை பானிபட் போரில் வென்று முகலாய அரசை முதலாக இந்தியாவில் நிறுவுறாரு. 1527 பாபர் கான்வாவில் ராஜ்புத்களை வென்று வட இந்தியா முழுவதும் தனது ஆதிக்கத்தின் கொண்டு வந்தார். அப்போ 1527 இங்கே ராஜ்புத்களை நிறைய இறந்தது. கணவனிலிருந்த அந்த பெண்மகளோட வாழ்க்கை என்ன ஏற்பட்டு பின்னால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 1530 பாபரின் மகன் ஹுமாயூன் மன்னரானார். அவர் தான் அவருக்கு பின்னால் 1556 அக்பர் எம்மு இந்துக்களின் படைகளை இரண்டாவது பானிபட் போரில் வென்று மன்னரானார். 1605 அக்பர் இறந்துறாரு. அவருடைய மகன் ஜஹாங்கீர் அரசன் ஆகிறாரு. இந்த ஜஹாங்கீர் அரசன் ஆன பிறகு சூரத்தில் அவர் பிரிட்டிஷ்காருக்கு முதல்ல வணிகம் செய்கிறதுக்காக பர்மிஷன் கொடுத்து ஃபேக்ட்ரியை கட்டுறது அனுமதி கொடுக்காரு. அதன் பின்விளைவுகள் என்ன ஆயிட்டுன்னு பார்க்கலாம். 1528 ஜஹான் மறைவுக்கு பின் ஷாஜகான் வராரு. அவர் காலத்தில் கருவூலம் காலியாகிட்டு மக்கள் எல்லாம் பட்டினால் ரொம்ப வாடுறாங்க. 1647 தாஜ்மஹால் கட்டிப்பிட்ட முடங்கிறது. 1658 அவுரங்கசீப் அவருடைய அப்பாவை சிறையில் அடைத்து தன்னை மன்னராக அறிவித்துக் கொள்கிறார். 1707 அவுரங்கசீப் இறந்துறாரு. அதன் பின்னால் முகலாய அரசு நிறைய நிதி நெருக்கடி உள்ளாக்கப்பட்டு முகலாய அரசு சாம்ராஜ்யம் சரிய தொடங்கிறது. 1785 மராத்தியர்கள் டெல்லியை கைப்பற்றி முகலாய சாம்ராஜ்யத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரார்கள். 1803 பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி டெல்லியை கைப்பற்றியதாக சொல்லப்பட்டுள்ளது. 1850 கடைசி முகல் கிங் பிரிட்டிஷ் அண்டரில் வந்துட்டாங்க. அப்போது 1526 டு 1857 வரை 331 ஆண்டுகள் முகலாயர்கள் நம்ம இந்தியாவை ஆண்டிருக்காங்க. அதன் பிறகு 1757 டு 1947 கிட்டத்தட்ட 200 வருஷம் பிரிட்டிஷ் நம்ம ஆண்டுள்ளார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருடங்கள் யூரோப்பியன் ஆதிக்கத்தில் முகலாயர் ஆதிக்கத்தின் கீழே நம்ம ஆளப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பிரிட்டிஷருடைய காலத்தில் எந்த காலகட்டத்தில் நடந்தது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் ஆகுது. 1761 முதல் 1984 வரை நடந்த விஷயங்களை தான் நேற்று தின காலம் நம்ம பார்த்தோம். பிரிட்டிஷ் எப்படி நம்மளை இந்தியாவில் ஆட்சி புரிதுன்ட்டு. அவர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா 1611 முஸ்லீம் படத்தில் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வைக்கிறாங்க. அதன் பிறகு தான் சூரத்தில் வராங்க. 1618 1615 சூரத்தில் நகரை கட்டுறாங்க. சூரத்தில் ஜஹாங்கீர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறாங்க. இதன் மூலமாக அதுக்கப்புறம் மும்பை, கொல்கத்தா இந்த இடங்களில் விரிந்து அவருடைய வணிகம் செய்வதற்கான ஒரு சிறிய பிளேஸில் நகரங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் டவுனு அந்த போர்ட்டு கட்டியது, சூரத்தில் போர்ட்டு கட்டி வணிகத்துக்கு யூஸ் பண்ணுது. அதே மாதிரி கல்கட்டாவில் போர்ட் கட்டி வணிகத்துக்கு யூஸ் பண்ணதெல்லாம் ஆங்கில பிரிவில் தான் நடந்தது. ஸோ அவர்கள் இதன் மூலம் வணிகம் ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் 1639 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டிட்டாங்க. அப்போது இதன் பிறகுல பார்த்திங்கன்னா 1690 சுல்தானாத்தி, கோவிந்தாப்பூர், கல்கத்தா அந்த இடத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கிறாங்க. 1757 பிளாசி போர் மூலம் தங்கள் ஆட்சியை
கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து 1858 வந்து தங்களுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு வந்து பிரிட்டிஷ் கீழ் டைரக்டர் நிர்வாகத்தின் கீழே வந்து இந்தியா வந்துடுச்சு. அப்போ இந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் வந்து நம்ம இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு போன பணம் வந்து ஏன் பணம் வந்து 73 75 00 69 25 0000 இது எவ்வளோ $1 trillion நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பணம் வந்து இங்கிருந்து கொண்டு போகப்பட்டுள்ளது. முகலாய பீரியடில் வந்து பல வந்து நம்மளுடைய கஜனாக்கள் பல இடத்துல வந்து அவங்களும் எடுத்து அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போது எவ்வளோ வந்து இந்தியாவிலேருந்து பணம் கொண்டு செல்லப்பட்டதில்லை அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இந்தியாவிலேருந்து அந்த காலத்தில் வந்து இந்தியா வந்து ரிச் கண்ட்ரியாக இருந்தது. 1000 கிபி 1000 வந்து இந்தியா வந்து உலகத்தில் வந்து பெரிய பணக்கார நாடாக இருந்தது. இவ்வளோ வருகைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி வந்து அது குறைந்தது, அப்படி அந்த குறைந்து எப்படி மக்கள் வந்து பசிப்பட்டினி உள்ளாக்கப்பட்டார்கள், அதனால் வந்த விலைகள் நிலையாக தான் இந்த சக்கி சிஸ்டம் எல்லாம் வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது கல்வெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காப்பர் பிளேட் வந்து திருவலங்காடில் கிடைச்சது. இதில் வந்து 10வது நூற்றாண்டை சார்ந்து இதில் வந்து சத்திய சிஸ்டம் இருந்ததை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சத்திய சிஸ்டம் வந்து எப்படி வந்தது அதுன்றதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜமீன்தார் சிஸ்டம் அடிமை முறைகள்லாம் வந்து வறுமையின் காரணமாக வந்துடுச்சு. அதனால அதுவும் பார்ப்போம். இந்த சக்கிய சிஸ்டம் தான் வந்து வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா தேவி அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் 2 பேர் வந்து அவருடைய கணவர் இறந்துட்ட பிறகு வந்து அடிமைகளாக கொண்டு சென்று அவர்களுடைய செக்ஸ் அடிமைகளாக யூஸ் பண்ணுறாங்க. முதலில் நாம் அடிமை முறை எப்படி இந்தியாவில் வந்தது, அதன் பிறகு இந்த செக்ஸ் அடிமை முறை எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து முதல்ல வந்து 710 வந்து அரேபியர்கள் வந்து சிந்துவை கைப்பற்றி போரின் கைதிகளை மற்றும் அவரின் குடும்பத்தினை வந்து பிணை கைதிகளை வைத்து தங்களுக்கு வேண்டிய வேலைகளை அவர்கள் வாங்கினார்கள். இது வந்து 13 to 14ஆம் நூற்றாண்டில் வந்து முகல் பீரியடில் வந்து இன்னும் அதிகமாகிது இந்த அடிமைத்தனம். பிரிட்டிஷ் வருகை பின்னர் வந்து இந்த அடிமைத்தனம் இன்னும் அதிகமாகி பெங்காலில் பார்த்தா இதுக்குன்னு ஒரு சந்தையே உருவாயிடுச்சு. அந்த அடிமை விற்கிறதுக்கு அந்த சந்தையே உருவாகிடுச்சு. இப்படி உருவான பிறகு வந்து இந்த அடிமுறை ஒழிக்கிறதுக்கு தான் வந்து 1843 வந்து லார்ட் எலன்பர்க் வந்து சட்டத்தை ஏற்றி கடுமையான சட்டத்தை மூலம் வந்து இல்லீகல்னு சொல்லி அதை வந்து ஓரளவு குறைக்கிறாரு. முதல்ல வந்து 1833 தான் சட்டம் இயற்றப்பட்டது. 1843 வந்து இது வந்து இல்லீகல் என்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு இந்த அடிமுறையை ஒழிக்கிறாங்க. அப்போ இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிரிட்டிஷ் வந்து தன்னுடைய காலனி இருந்த இடத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட 1830 பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேரை வந்து அடிமை மக்களாக ஐரோப்பிய கால்நடைகளெலாம் அனுப்பி அங்கே விவசாயத்தை மற்றும் சுரங்க வேலை செய்யறது இங்கிருந்து அனுப்புகிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் முன்கூட்டி போய் பார்த்தோன்னா இந்த அடிமை முறை வந்து இவங்க பிரிலே ஆரம்பிச்சிச்சு. போர்ச்சுகீசஸ் கோவா வந்தாங்க. அவங்க வந்து 15ஆம் நூற்றாண்டில் இந்த அடிமுறையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விலையில் நடந்ததையும் பார்ப்போம். ஸோ இந்த அடிமை முறை வந்ததுனால வந்து பல பேர் வந்து இன்னலுக்கு உட்பட்டார்கள். அவருடைய குடும்பங்கள் பாதிச்சுது. அந்த குடும்பங்கள் பாதிச்சனால கணவனால அந்த பெண்கள் வந்து அவநிலைக்குள்ளாக்கப்பட்டு ஒரு செக்ஸ் அடிமையில் ஆக்கப்பட்டு அவர்கள் குழந்தைகள் வந்து இல்லாமல் வருமானம் இல்லாமல் குழந்தை தொழிலாளிகள், அப்புறம் வந்து பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு உட்படுதல், அவங்களுடைய எச்சைக்கு உட்படுதல், இது மாதிரி சமுதாயத்தில் பல சீர்களை உருவாக்குறதுனால அந்த பெண்கள் வந்து தனது கனவுக்கு வந்து உண்மையான பத்தினியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் வந்து அதை வந்து காக்க தன் கணவன் இருந்த பிறகு உடன்கட்டை முறைக்கு வந்து ஒப்புதல் அளித்து அவர்கள் இறக்கத் தொடங்குகிறார்கள். இதுதான் வந்து உடன்கட்டை வாரத்துக்கான முகாந்தாரம். தற்போது நீங்கள் பிக்சரில் பார்க்குறது வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியினுடைய பாகம். அந்த காலத்தில் வந்து எப்படி இந்தியாவில் வந்து கல்வி முறை சிறந்து விளங்கி இருந்தது. பெரிய யூனிவர்சிட்டி வந்து 10 டாப் யூனிவர்சிட்டி இருந்தது. உலகம் ஃபுல்லாக இருந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து இந்தியாவில் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து படித்தாங்க. அத்தகைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டி நம்ம இந்தியாவில் இருந்தது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி பேரெல்லாம் பார்த்திங்கன்னா விக்ரமசீலா. இது வந்து 8th century to 12th century வரையும் இருந்திருக்குது. அப்புறம் நாலந்தா, தக்ஷஷீலா, இது வந்து BC 600 முதல் BC 500 வரையும் இருந்திருக்குது. அப்புறம் ஜெகதாலா, இது 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்குது. அப்புறம்
வல்லாபி இது வந்து 6 to 12ஆம் நூற்றாண்டு வரை இந்த யூனிவர்சிட்டி இருந்திருக்குது. வடந்தாபுரி, அப்போ நாகார்ஜுனா வித்யாபீடா, நாகார்ஜுன வித்யாபீடா வந்து 6 to 6th century இருந்திருக்குது. கந்தாலூர் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த கந்தாலூர் யூனிவர்சிட்டி 10 to 11ஆம் வரை இருக்குது. இது மாதிரி பல பிரசித்தி பெற்ற பள்ளிகள் யூனிவர்சிட்டிகள் இருந்தன. இங்கே வந்து பிலாசபி, அஸ்ட்ரானமி, மெடிசன், லாஜிக்கு, கிராமரு, மெட்டாஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து 1193 வருடத்தில் வந்து பக்தியர் கில்ஜியால் வந்து எரிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. இவ்வாறு நம்முடைய டாப் யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் அழிஞ்சிடுச்சு. நம்முடைய படிப்பினை வாழ்வாதாரம் அழிச்சிட்டாங்க. இதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்தியா வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி அந்த ஜிடிபியில் வந்து டாப்பில் இருந்தது அப்படின்னு பார்க்குறீங்க. இதில் வந்து இந்த மேப் வந்து செக்ஸ் ரேஷியோ கம்ப்யூட்டர் மக்களுடைய ஆண் பெண் விகிதம் காமிக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சைனா இந்தியா இடையில் வந்து உலக லெவலில் வந்து அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த நம்முடைய பொருளாதார தன்மை வந்து எப்படி இருந்தது 1ஆம் நூற்றாண்டு 2020ஆம் நூற்றாண்டு வரையும் போட்டிருக்காங்க. 1ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா டாப்பில் இருக்குது. அதனுடைய ஜிடிபி லெவலெலாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து முதல் நூற்றாண்டு வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 32% வந்து வேர்ல்டு ஜிடிபி இருக்குது. அதே வந்து 10th century 1000 பிசியில் வந்து 28% வேர்ல்டு ஜிடிபி இருக்குது. 1600 பிசியில் வந்து 22.39% இருக்குது. சாரி, இதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாம் வந்து பிசின்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் வந்து ஏடி. இப்போது 1700 ஏடியில் வந்து நம்மளுடைய ஜிடிபி வந்து 24.43% இருக்குது. 1820 ஏடியில் வந்து 16.04% இருக்குது. 1870 வந்து 12.14% இருக்குது. 1940 2% வந்துச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15th century to 17th இன் பிட்வீன் 17th 18th century இருந்தாங்க. அப்போது அந்த 3 வருஷம் எடுத்து 3 centuries, அந்த 3 centuriesல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜிடிபி வந்து 22லேருந்து 16 வந்து இறங்கியிருக்குது. அதாவது வந்து 6% இறங்கியிருக்குது. அதே வந்து பிரிட்டிஷ் ரூலில் வந்து 1757 வச்சுக்கோங்களேன் வந்தது வந்து 1947 பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சி இவங்க பீரியடில் வந்து 20% கிட்ட குறைஞ்சிடுச்சு. அப்போது எவ்வளோ வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியா சூறாடப்பட்டிருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்முடைய பொருளாதாரம் எவ்வளோ சீர்குலைஞ்சிச்சுன்னு பாருங்கள். இந்த சீர்குலைந்த பொருளாதாரத்தால் வந்து ஏழ்மைநிலை உருவாகி, அந்த ஏழ்மைநிலையின் காரணம் ஒன்று வந்து பல பிறப்புகளால் வந்து தன் கணவனை இழந்த அபலை பெண்கள், விதவை பெண்கள் வந்து நிறைய பேர் இருந்ததுனால அவங்க வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லை. ஆனால் குழந்தை தொழிலாளி அவர்களை வந்து செக்ஸ் அடிமையாக்கி இல்லைனா வந்து அவர்களை வலுக்கட்டாயமாக விபச்சாரங்களை தொழில் ஈடுபடுத்துறது, இதை மாதிரிலாம் வந்து சமூகத்தில் வந்ததுனால அவர்கள் தங்களுடைய அந்த கற்பை பாதுகாக்க வேண்டி உடன்கட்டை ஏறுதலில் போயிடுறாங்க. அது இப்படிப்பட்ட அப்பா மேலே அந்த குழந்தைங்க வந்து நேச்சுரல் சைல்டில் கூட மாறுறாங்க. இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இந்த விஷயங்கள் வந்தது. இப்படியெல்லாம் இருக்கு. இந்த கண்டிஷனில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் குழந்தைகளை வந்து ரொம்ப வந்து சமுதாயத்தை சீரழிவாக பார்த்தோன்னா பெண்கள் வந்து குழந்தை வந்து கருவில் கண்டாவே அதை வந்து கொலை செய்து விட வழக்கம், அதை வந்து பெண் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, இதை மாதிரி பழக்கம் வந்து இதுதான் சிசுவதை கொலைன்னு சொல்லி சட்டெல்லாம் பின்னாடி வருது. அப்போ இது காரணம் இருந்தது வந்து அவங்களுடைய ஆட்சி முறை. அதன் பிறகு சீர்திருத்தம் செய்வதற்காக பல சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. சட்டத்தை கொண்டு அடிமை முறையை ஒழிக்கிறாங்க, சிசுவை கொலையை ஒழிக்கிறாங்க, சதித்திட்டத்தை ஒழிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியில் சனாதன தர்மத்தில் இருந்த மூட நம்பிக்கை. அதனால தான் இப்படி வந்து வேதத்தில் இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, இதிகாரத்தில் ரெஃபரன்ஸ் தவறுதலாக நமக்கு வந்து கற்பித்து அவருடைய தவறுகளை தடை செய்வதற்கு நமக்கு இப்படி ராங்க கற்பித்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம யோசிக்க வேணும்.